ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னா வெஜிடபிள் சப்பாத்தி ரோல். இதை தாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். டெய்லி சப்பாத்தி செஞ்சு அதுக்கு ஒரு குருமா வச்சு ரொம்பவே போர் அடிக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்திலே டிஃப்ரெண்ட் வெரைட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் மாறிடும். இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடியாக இருக்குது. உள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரக பவுடர் நல்லா ஃப்ரை ஆகி பொன்னிறம் ஆனோன்னே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் அது கூட சேர்ந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியனோட கலர் நல்லா மாறி ஆனியன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியனோட கலர் மாறி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்சு மசித்த பொட்டேட்டோஸை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவும் வெங்காயமும் நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொட்டேட்டோ மசால் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைத்த விழுது அது கூட ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலுக்கு பச்சை மிளகாவோட காரம் தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு 2 அல்லது 3 பச்சை மிளகாயை ஆட் பண்ணி அது கூட வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க பொட்டேட்டோ மசாலா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பொட்டேட்டோ விழுது நல்லா கலக்கிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம், கேரட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட்டும் பன்னீரும் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் உங்களுக்கு பிடித்த எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். துருவி வச்சுருக்க கேரட்டையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடித்த எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பொருட்களும் நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்கான மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்து எப்படி ப்ரெசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெடியான மசாலாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான மசாலா. இந்த மசாலாவை யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம சாப்பாடு நல்லா இருக்கு சேனல்லையே செஞ்சுருக்கோம். வீடியோஸை போய் பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கூட. இப்போது நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃப்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து சப்பாத்தியாக திரட்டி வச்சுக்கலாம். அதை ஒரு தோசை டவாவில் போட்டு 2 பக்கமும் ஆயில் விட்டு நல்லா வேகிற மாதிரி நல்லா சப்பாத்தியை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச சப்பாத்திகளை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சப்பாத்திகளாக எடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மசாலாவை அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி 2 பக்கமும் நல்லா ரோல் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும்.
சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சப்பாத்தி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மசாலா நல்லா கவர் ஆகிற மாதிரி சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வெஜிடபிள் ஸ்டஃப்டு சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. திரும்பவும் அதை தோசை டவாவில் வச்சு 1 டைம் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்தியோட மசாலா நல்லா உள்ளா போய் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டொமேட்டோ சாஸ் அல்லது சில்லி சாஸோட ப்ரெசன்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் அருமையாகவும் எம்மியாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா இருக்கு சேனல் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு அருமையான வீடியோவோடு நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.